Good morning students. I am Vetrichari from Chemistry Simplified Tamil and இப்போ புதுசாக வெற்றி அரசு பள்ளி 7.5% ஒன்று சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக் ப்ரிப்பரேஷன்ஸ் டு ஸ்கோர் 180 out of 180 in chemistry. கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஆர்டர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சொல்ல வர பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் 3 தனியாக பிரிச்சிருக்கேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வரும் பாருங்கள், 15. இன்ஆர்கானிக்கில் உனக்கு 10 வருது, ஆர்கானிக்கில் 20 வருது. நம்மளுடைய எய்ம் வந்து ஃபுல்லும் 45 கொஸ்டின்ஸ் வாங்கணும், சாய்ஸ் கிடையாது. ஓகே, நமக்கு வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரி நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு சப்ஜெக்ட் வேர் யூ கேன் ஸ்கோர் லிட்டில் டிஃபிகல்ட். அதில் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ணாட்டியும் பரவாயில்ல. அதனால் பயாலஜியும் கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாக ஃபுல் மார்க் வாங்கிடுங்க. ஃபிசிக்ஸில் உங்களால் என்ன முடியுதோ பண்ணனாவே உங்களுக்கு 600 650 ப்ளஸ் வாங்கிடலாம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணணும்னு சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேசிக், ரெடாக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குலிபிரியம், சொல்யூஷன், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக். இன்ஆர்கானிக்கில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக், பாண்டிங், டிஎன்ஏ, கோஆர்டினேஷன், பி பிளாக். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஜிஓசி, ஹைட்ரோகார்பன், ஹேலோ ஆல்கேன் அண்ட் அரீன்ஸ், ஆல்கோஹால், கார்பனேட் காம்பவுண்ட், அமீன், பயோமாலிகுலர். மொத்தம் இருக்கிற லெசன் 20 லெசன் இருக்குது. ஓகே, இதில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக் கான்செப்ட்ஸை தரவாக படிச்சுக்கோங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஏன்னா உன்னுடைய ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே பேசிக் இல்லாமல் நீ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நல்ல டைம் எடுத்து பண்ணால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோ. இதுக்கு அடுத்த கட்டம் நீ வந்து ரிடாக்ஸ் போகணும். ரிடாக்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஆர்டரில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு அடுத்த கட்டம் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா உன்னுடைய பாண்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பாண்டிங் இல்லாமல் நம்ம ஜிஓசி போகக்கூடாது. ஸோ இதில் வந்து உனக்கு பாண்டிங் வேணும். பாண்டிங் வரணும் அப்படின்னா இது ரெண்டும் ஓரளவுக்கு பீரியாடிக் டேபிள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பாண்டிங் உனக்கு எவ்வளோ தேவைன்னா அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிற அளவு தெரிஞ்சால் போதும். ஒரு 20 நம்பருக்கு அந்த நாலேஜ் இருந்தால் போதும். அதோட நீ எதை ஸ்டார்ட் பண்ணிவிடு, பாண்டிங் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஏன்னா அது வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, பாண்டிங்கில் இருந்து அதுக்கு அடுத்து தான் நீ எதுக்கு போகணும், ஜிஓசிக்கு போகணும். அதாவது பாண்டிங் லெசன் ரெடி ஆகாமல் நீ ஜிஓசி போயிடாத. ஒன்ஸ் ஜிஓசி நீ ஸ்ட்ராங்காக ரெடி ஆகணும் அப்படின்னா மீதி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது கரெக்டாக ஜிஓசி இந்த ஆர்டர்லேயே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவும் இந்த ஆர்டரில் தான் பண்ணணும், இதுவும் இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஒன்றும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியே பண்ணுவோம் அப்படி தேவையில்லை. ஃபஸ்ட்டு பேசிக்ஸை நல்லா ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் நாலேஜை வச்சு நீ பாண்டிங் போயிடு. பாண்டிங் முடிச்சுட்டு ஜிஓசியிலேருந்து இது வந்து கார்பனைல் வரைக்கும் வந்துடு. ஏன்னா உனக்கு இது வந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. இதை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வா. இன்ஆர்கானிக் வந்து நீ கடைசியாக கூட வச்சுக்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக இதுக்கு போயிடலாம், டிஎன்ஏ, கோஆர்டினேஷன், பி பிளாக். ஸோ இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு வந்து உன்னுடைய ப்ரிப்பரேஷனை வந்து டில் டிசம்பருக்குள்ளே முடிச்சுடு. ஓகே, மொத்தம் இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் 20 விட்டுடுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 months இருக்குது. 20 லெசன். ஒரு மாதத்துக்கு 5 லெசன் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிவிடு. ஸோ டிசம்பருக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு மந்த்தும் நீ என்ன ஃபாலோ பண்ணுற, ஜனவரி மந்த் வந்து யூனிட் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் எழுதிக்கும். ஃபெப்ரவரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா +1 +2 4 வால்யூம்ஸை 4 வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். தென் மார்ச் அண்ட் ஏப்ரலில் ஒரு 25 கிராண்ட் டெஸ்ட் எழுதினோம் அப்படின்னா உனக்கு நீட் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாடலில் நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. நான் என்னுடைய ஐடியா என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைட் தமிழ் இஸ் மை சேனல். அதில் நான் இன்னைக்குலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஆர்டரில் தான் பேசிக் கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது பாண்டிங்க்கு அப்புறம் ஜிஓசியிலேருந்து ஒரு கார்பனைல் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அதுக்கு அடுத்தது வந்து ஃபிசிக்கல், அப்புறம் இன்ஆர்கானிக். 20 லெசனும் நான் சொன்ன ஆர்டரில் நான் முடிச்சு கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ வில் ட்ரை டு பெர் மந்த் 5 லெசன் முடிக்க முடியுதான். ஐ வில் ட்ரை. ஓகே, கான்செப்ட் டீச்சிங் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். கான்செப்ட் டீச்சிங் தனியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுலேயே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். அது கான்செப்ட் முடிய ஒவ்வொரு சாப்டருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்னு தனியாக போட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ பிடிச்சது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீ ஃபீல் பண்ண அப்படின்னா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.